ஊரை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பொது இடத்துல புகைப்பிடிக்கிறதுன்றது பாத்தீங்கன்னா சட்டப்படி குற்றம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 200 ரூபாய் வந்து ஃபைனு. புண்பட்ட நெஞ்ச வந்து புகை விட்டு ஆத்து அப்படின்னு சொல்லி நம்பாளுங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பழமொழிக்கு அர்த்தம் தெரியாம அங்கங்க வந்து புகை விட்டுன்னு இருக்காங்க. அப்படி விடுற நபர்களுக்கு ஒருவேளை அவங்க பப்ளிக் பிளேஸ்ல வந்து இந்த மாதிரி ஸ்மோக் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 200 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய லா படி வந்து அவங்களுக்கு ஃபைன் என்ற ஒரு விஷயத்த நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். சில சிகரெட் ஸ்மோக் பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்க வந்து ஒரு தேட்டருக்கு போறீங்க அப்படின்னா தேட்டர்ல வந்து ஸ்மோக்கிங்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா தனியா வந்து இடம் இருக்கும். அந்த ஒரு ஸ்மோக்கிங் பிளேஸ்ல போய் நீங்க புகைப்பிடிக்கலாம். அல்லது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஹோட்டலோ மாலோ எங்க போனாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த ஏரியால இருக்க ஸ்மோக்கிங் ஏரியால வந்து போய் தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஸ்மோக் பண்ணவே தவிர்த்து அங்கங்க வந்து ஸ்மோக் பண்ணுங்க அப்படின்னா கட்டாயம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மேனேஜ்மெண்ட்டே வந்து உங்களுக்கு ஃபைன் போடலாம். ஒருவேளை நீங்க பப்ளிக்ல பண்றீங்க அப்படின்னா உங்களை போலீஸ் வந்து டிடைன் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபைன் போடுறதுக்கான ஒரு உரிமை வந்து பாத்தீங்கன்னா போலீஸுக்கு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த கட்டாயம் நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். சிகரெட்ஸ் அண்ட் அதர் டொபாக்கோ ப்ராடக்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல செக்ஷன் 4ல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாமே வந்து கிளாசிஃபை பண்ணியிருப்பாங்க. அதனால நம்ம ஊர்ல சிகரெட் வந்து பொது இடத்துல பிடிக்கிறாங்க அப்படின்னா வந்து சட்டப்படி வந்து தப்பு, 200 ரூபாய் ஃபைனு. நீங்க வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இப்போ ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு அப்படியே நின்று ஸ்டைலா புகை விடுறது, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோயில்கிட்ட போய் புகை விடுறது, இல்லை ஏதாவது ஸ்கூல் வாசல்ல நின்று புகை விடுறது, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தப்பு. அதனால அப்படி யாராவது உங்க நண்பர்கள் பண்றாங்க அப்படின்னா அவளை பண்ண வேணாம்னு சொல்லுங்க. மீண்டும் பண்றாங்கன்னா இந்த ஒரு கான்சிக்வன்ஸா உங்களுக்கு சொல்லுங்க. நன்றி, வணக்கங்கள்.